இந்த போட்டோல இருக்காருல்ல, ஒரு கால் இல்லாத இந்த பையன் கிட்டத்தட்ட 5000 கிலோமீட்டர் ஓடி இருக்காரு. அதுவும் வெறும் 145 நாள்ல. அதுக்கப்புறம் அவர் இறந்துட்டாரு. கதை என்னங்கிறது முழுசா சொல்றேன், ஐடியா மறக்காம ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இவர் பேரு டெரி ஃபாக்ஸ், கனடா நாட்டை சேர்ந்த தடகள விளையாட்டு வீரர். இவருக்கு விளையாட்டு அப்படின்னா உயிர். சின்ன வயசுல இருந்து விளையாட்டு ரொம்ப பிடிக்கும். திடீர்னு ஒரு நாள் அவரோட கால்ல வலி ஏற்படுது. அப்ப அவரு மருத்துவமனைக்கு போறாரு. அப்ப அங்க பார்த்த மருத்துவர்கள் உங்களுக்கு எலும்பு புற்றுநோய் இருக்கிறதுனால அந்த காலையே அகற்றணும் அப்படின்னு சொல்லி எடுத்துடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த மருத்துவர்கள் சொன்னது இவர் பிழைக்கிறதுக்கான வாய்ப்பு வெறும் 15% தான் இருக்கு அப்படின்னு. ஆனா அதுல இருந்து மீண்டு அடுத்த 15 நாள்லயே கிட்டத்தட்ட செயற்கை கால் வச்சு நடக்கிற அளவுக்கு வந்துட்டாரு நம்ம டெரி ஃபாக்ஸ். நடக்கிறது மட்டும் இல்லாம அவரு மருத்துவமனையில பார்த்த பல விஷயங்கள் அவர் மண்டைக்குள்ள ஓடிட்டே இருந்திருக்கு. தான் கூட இருந்த சக நோயாளிகள் நிறைய பேர் இறக்குறத பாத்திருக்காரு. இதற்கு என்ன காரணம் அப்படின்னு தெரியும் போது நம்ம நாட்டுல போதிய அளவுக்கு புற்றுநோய்க்கான ஆய்வுகள் செய்யப்படல அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறாரு. சோ இதுக்கு நம்ம ஒரு நிதியுதவி திரட்டணும் அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கிறாரு. அப்ப 1980 மாரத்தான் ஆஃப் ஹோப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த ஆரம்பிக்கிறாரு. அவருக்கு தெரிஞ்சது ஓடுறது மட்டும்தான். ஆனா இந்த ஒத்த காலை வச்சுட்டு கனடா நாட்டையே சுத்தி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியிருக்காரு. ஃபர்ஸ்ட் கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க, இதெல்லாம் உனக்கு தேவையா அப்படின்னு. அதுக்கப்புறம் ஒரு நாள் ஆயிருக்கு, 2 நாள் ஆயிருக்கு, ஒரு வாரம் ஆயிருக்கு, 10 நாள் ஆயிருக்கு, 20 நாள் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் அங்கிருந்த மக்கள் எல்லாம் அவருக்கு உதவி பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க, அவருக்கு ஊக்கம் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதை பார்த்து உற்சாகமாகி இன்னும் நிறைய பேர் அவர் கூட ஜாயின் பண்ணி இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம நிறைய மக்கள் நிதியுதவி பண்ணிருக்காங்க, பொருளுதவி பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் அவரோட புற்றுநோய் அவரோட நுரையீரல் வரைக்கும் பரவுனதுனால அவர் இறந்துடுறாரு. அவர் இறந்துட்டாலும் அவர் கொடுத்த அந்த ஹோப் இன்னை வரைக்கும் கனடா நாட்டுல இருந்துகிட்டே இருக்கு. இப்பவுமே செப்டம்பர் மாதத்துல வரக்கூடிய 2வது ஞாயிற்றுக்கிழமைகள்ல டெரி ஃபாக்ஸ் ரன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஒரு ஓட்டம் நடத்தப்படுது. இதுல வரக்கூடிய காசை மருத்துவமனையோட வளர்ச்சிக்காகவும் மருத்துவமனையோட ஆய்வுகளுக்காகவும் எடுத்துக்கிறாங்களாமா. கேக்குறதுக்கே எவ்வளவு ஒரு ஆச்சரியமா இருக்குல்ல. தன்னால முடியாது அப்படின்னு எதுவுமே கிடையாது அப்படிங்கறது இந்த மனுஷன் உடைச்சிட்டு போயிட்டாருல்ல. ஆக்கம் அதர்வினாய் செல்லும் அசைவிலா ஊக்கமுடையா நுழை. திருவள்ளுவர் 2000 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டு போயிட்டாரு. மனசு இருந்தா போதும், எதையும் வென்றுட்டு போயிட்டே இருக்கலாங்க. நம்ம மனசு வைக்கணும், அதுக்காக உழைக்கணும், கஷ்டப்படணும். கண்டிப்பா இல்ல. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரிஸ் எல்லாம் கேட்கணும், உண்மையான கதைகள் கேட்கணும்னு நினைச்சீங்கன்னா ஐடியா மறக்காம ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இந்த டெரி ஃபாக்ஸ் ஸ்டோரி உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்காவது யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஷேர் பண்ணி விடுங்க. உங்களுக்கு என்ன தோணுதுன்னு சொல்லி கமெண்ட்ஸ் பண்ணுங்க. பை.